தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்ட காலை உணவு திட்டம் உலக நாடுகளுக்கே முன் உதாரணமாக திகழ்வதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து திமுக இளைஞர் அணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் சமையல் எரிவாயு விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும் எனவும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்க சாவடிகள் அகற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். 2019ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்தாரு. உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணாரு? எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு சொல்லி ஒத்த செங்கல் வச்சுட்டு அவரும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி, அப்ப அவர் தான் முதலமைச்சர், 2 பேரும் சேர்ந்து இந்த கல்லை மட்டும் வச்சுட்டு ஒரே கல்லுமா இதாமா எய்ம்ஸ் மருத்துவமனை, இதான் மருத்துவமனை. நான் அந்த பக்கம் போகும்போது இருந்தது ஒரு கல்லு, அதை நான் பிடிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் கல்ல திருப்பி தரமாட்டேன். இதுல எடப்பாடி திரு பாதம் தாங்கி பழனிசாமி இருக்காருல்ல, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, தொடர்ந்து சொல்றாரு, உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு, எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாருன்னு. நானாவது வெறும் கல்ல காட்டினேன், நீங்க எதை காட்டினீங்க? எதை காட்டுறாரு?